Hello friends, evening snacks-க்கு chicken pakoda, cauliflower pakoda and onion pakoda சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க ஈஸியான prawn pepper fry எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ண ப்ரானில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க. மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ அது நல்லா ஒரு 5 minutes அந்த வாட்டர்லேயே கொஞ்சம் சோக் ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மைதா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், ஒரு எக், 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 minutes சோக் பண்ண விடுங்க. அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ண அந்த மசாலாஸ்லாம் நல்லா ப்ரானில் இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் ப்ரான் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரான் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நடுவில் கிளறி விட்டுடலாம். நல்லா ப்ரான் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட குவிக் அண்ட் ஈஸியான ப்ரான் பெப்பர் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சாட் மசாலா அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்டியான ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.